ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம், டயாலிசிஸ்னா என்ன, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் என்ன சொல்யூஷன் இருக்குது. ஸோ டயாலிசிஸில் வந்து there are very simple solutions in interventional radiology, that is பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் தீபஸ்ரீ. நான் வந்து ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் ஒர்க்கிங் அட் ரேலா ஹாஸ்பிட்டல், சென்னை. லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் வந்து நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்னா என்ன, டாப் 5 ப்ரொசீஜர்ஸ் இன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம டயாலிசிஸில் வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணலாமா, டயாலிசிஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆர் ரீனல் ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா நிறைய டெக்னிக்ஸ் நம்ம வந்து இந்த டயாலிசிஸ், கேத்தட்டர், பெரிட்டோனியல் டயாலிசிஸ், அப்புறமா கழுத்தில் வந்து ஒரு நெக் லைன், அதெல்லாமே பண்ணி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சில பேருக்கு வந்து டயாலிசிஸ்ன்றது தேவைப்படும். ஸோ டயாலிசிஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது யூஸ்வலாக வந்து சர்ஜரி மூலியமாக நம்ம ஆர்ட்ரியும் வெயினும் கனெக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸில் இட்ஸ் அன் ஆர்டீரியோ வீனஸ் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து there are 2 types of vessels. ஒன்று வந்து ஆர்ட்ரி, இன்னொன்று வந்து வெயின். ஆர்ட்ரின்றது வந்து ஹார்ட்லேருந்து நம்ம மற்ற இடத்துக்கு சப்ளை பண்ணுறது வந்து ஆர்ட்ரி. இது வந்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து ரெட் கலரில் இருக்கிறது ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இம்பியூர் பிளட்டை எடுத்துகிட்டு போகிறது, நம்ம ஹார்ட்டுக்கும் லங்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகிறது வந்து வெயின். ஸோ இந்த ஆர்ட்ரிக்கும் வெயினுக்கும் ரெண்டுமே கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்ல இருக்கிற அந்த இம்பியூரிட்டிஸை வந்து இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் டேக்கிங் அவுட் த இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் த பிளட். ஓகேங்களா? பிகாஸ் கிட்னி இஸ் அ ஃபில்டரிங் ஆர்கன். கிட்னி வந்து வேலை செய்யாமல் இருக்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் டயாலிசிஸ் மெஷின் மூலியமா இந்த ஆர்ட்ரிக்கும் வெயினுக்கும் கனெக்ட் பண்ணி நம்ம அந்த இம்பியூரிட்டிஸை வந்து எடுக்கிறது தான் வந்து ஒரு டயாலிசிஸ் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேர் ஆர்டீரியோ வீனஸ் ஃபிஸ்டுலா. ஸோ இந்த டயாலிசிஸ் ஃபிஸ்டுலான்றது உடம்புல எங்கே வேணாலும் பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம கையில் ரிஸ்ட்ல ஆரம்பிச்சு அப்புறமா வந்து நம்ம எல்போ இந்த இடத்துல பண்ணுவாங்க. இங்கேயும் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம கிராயின், நம்ம இடுப்பு கிட்ட இருக்கிற ரத்த குழாய் மூலியமா கூட டயாலிசிஸ் பண்ணலாம். இதுல வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ரிஸ்ட்ல வந்து ஒரு ஆர்டீரியோ வீனஸ் ஃபிஸ்டுலா ஒரு ரேடியோ கெஃபாலிக் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்றோம். இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டயாலிசிஸ்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல த்ரில்ன்றது இருக்காது. ஸோ யூஸ்வலா 2 ஆர்ட்ரி அண்ட் வெயின் கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு சவுண்ட், ஒரு ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் ஒன்று வரும். நம்ம கை வச்சாலே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு த்ரில் அப்படின்னு சொல்றோம், அது ஒரு பல்சேஷன், அது வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்னால வந்து அந்த பல்சேஷன் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா டயாலிசிஸ் பண்றது கஷ்டம். அப்ப என்ன ப்ராப்ளம்னா, எந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்ட்ரியும் வெயினும் வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ண இடத்துல வந்து ஒரு அடைப்புன்றது ஏற்படலாம். ஸோ இதை வந்து நம்ம நேரோவிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நேரோவிங் எப்படி ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்க்குள்ள வந்து அடைப்பு ஏற்படலாமோ அதே மாதிரி தான் எந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கோ அந்த இடத்துல வந்து ஒரு அடைப்பு ஏற்படுச்சு அப்படின்னா அந்த ஃபிஸ்டுலா வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆகும்போது நீங்கள் உடனே வந்து இன்னொரு இடத்துல வந்து ஃபிஸ்டுலா கிரியேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம அந்த ஃபிஸ்டுலாக்குள்ள வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி டெக்னிக் மூலியமா அதை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி சரி பண்ணலாம். இது வந்து ஃபிஸ்டுலோபிளாஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த அடைப்புக்குள்ள வந்து சின்னதா ஒரு பெலூன் போட்டு அந்த பெலூன் மூலியமா வந்து அந்த அடைப்பை வந்து ரிலீஸ் பண்றது, இல்லைன்னா வந்து அந்த பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்றது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் சொல்யூஷன். ஏன்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்மளால அந்த ஃபிஸ்டுலாவை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்றது நல்ல விஷயம். ஏன்னா பாடியில வந்து there are very few places. இந்த இடத்துல முடிஞ்சதுன்னா அடுத்தது இந்த இடத்துக்கு போயிடுவாங்க, அங்க போச்சுன்னா அடுத்தது groin. ஸோ இங்க வந்து risk of infection is very high at the level of the groin. ஸோ டயாலிசிஸ்ல வந்து there are very simple solutions in interventional radiology, that is fistuloplasty. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம், டயாலிசிஸ்னா என்ன, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.